கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சுந்தர் சி டைரக்டருடைய பொண்டாட்டி தான் குஷ்பு சுந்தர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வைஸ் பிரசிடென்ட் பிஜேபி, நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் பிஜேபி, ப்ரவுட் மதர் ஆஃப் 2 ஏஞ்சல்ஸ், அங்கேயும் ஏஞ்சல்ஸ், உமன் ஆஃப் கிரிட். பயங்கரமான ஆளுன்னா கொஞ்சம் நஞ்சம் பயங்கரம் கிடையாது. அங்கே டெல்லி வரைக்கும் நின்று பேசுன்ற அளவுக்கு பயங்கரமான ஆள். ஃபாலோட் பை பாருங்கள், சசி தரூர், துல்கர் சல்மான், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம இந்தியாவில். இந்த அம்மா வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ வந்து நான் தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலில் வந்து பில்டப்லாம் கொடுப்பாங்க. அதை பற்றி வந்து பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் தான், அதை விட்டுருவோம். ஆனால் இந்த அம்மா வந்து உமனுக்காக நான் குரல் கொடுப்பேன், மகளிர் சங்கத்துடைய ஏதோ தலைவரோ ஏதோ இதுவோ அப்படி பில்டப்லாம் கொடுப்பாங்கன்னு வைங்க. நடுவில் உமனுக்கு எதிராக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே வந்துடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அந்த கௌரி கிருஷ்ணா, மலையாள ஆக்ட்ரஸ், அவங்க மலையாள ஆக்ட்ரஸ், தமிழ் படத்தில் ஒன்று நடித்தாங்க. அதர்ஸ் ஏதோ ஒரு படம் வந்தது, அதில் வந்து பாடி ஷேமிங் பண்ணிட்டான் அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு பிரச்சனைலாம் ஓடிச்சு, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பார்த்தா சுந்தர் சி 28 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ்லாம் வந்தது. அதே டைமில் வந்து இன்னொரு பிரச்சனை வந்தது. அதாவது தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு தீர்மானம்லாம் போட்டாங்க, இனிமேல்ட்டு 200 கோடி 500 கோடியெல்லாம் சம்பளம்லாம் யாருக்கும் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி. அதே டைமில் இவர் கதை கேட்டார், சூப்பர் ஸ்டாரு கமல்ஹாசன் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ராஜ்கமல் மூவிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்ற நியூஸ்லாம் வந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா குஷ்பு சுந்தர், அதான் மனைவியுடைய சமூக வலைதளம் எக்ஸில் வந்து சுந்தர் சி ஒரு போஸ்ட்டு, அவரே போட்டாரா இல்லை மனைவி போட்டாங்களான்னு தெரில, ஒரு போஸ்ட் ஒன்று வந்தது. நான் வந்து கனத்த இதயத்துடன் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறேன், இது என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், ஹா ஹூ ஹி ஹூஹா அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்லாம் போட்டாருன்னு வைங்க. அவரே போட்டாரா, அவர் சொல்லி அவர் பொண்டாட்டி போட்டாங்களா இல்லை அவங்க பொண்டாட்டி போட்டாங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் ஆக்ரோஷ பக்தன் அப்படின்ற ஒரு மென்டல் பையன் அவன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டான். அந்த போஸ்ட்டு வந்து வடிவேலுடைய ஒரு சீனு, அதில் வந்து குஷ்பு மேடத்தை மார்ஃபிங்லாம் பண்ணி ஏதோ ஏஐலாம் வச்சு ஜென்ரேட் பண்ணி, மார்ஃபிங்லாம் ரொம்ப பழைய வார்த்தைங்க, ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி ரஜினி சார் வந்து குஷ்பு மேடத்துடைய வீட்டு உள்ளேருந்து ஓடுற மாதிரியும் இதை வந்து சுந்தர் சி கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தான் வந்து ப்ராஜெக்ட்லேருந்து அவர் வெளியேறிட்டார். அதனால தான் வந்து ரஜினி சாருக்கும் சுந்தர் சிக்குமான ப்ராஜெக்ட் நின்று போச்சுன்ற லெவலில் ஒரு அசிங்கமான ஒரு போஸ்ட் அது. ஆனால் அந்த அசிங்கமான போஸ்ட்டு எவனோ ஒரு அனானிமஸான ஒரு ஆக்ரோஷ பக்தன்ற ஒருத்தன் போட்டது. அவனுக்கு ப்ளூ டிக்லாம் கிடையாது. குஷ்பு சுந்தர் மேடத்துக்கு ஆனால் ப்ளூ டிக் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 1.6 மில்லியன் சம்திங் ஃபாலோவர் இருக்காங்க. ஒரு பெரிய ஆள், ஒரு மேதாவி மங்கை. அவங்க என்ன அதுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா, அப்படி தான் உன் அம்மா உன்னை பெற்றாங்களா, தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபோ அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. நான் அந்த போஸ்ட்டு தான் வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரே கேள்வி தாங்க, மேடம் இது உங்களுக்கு தேவையா அப்படின்றது. ஊரில் நிறைய நாய் பேய் இதெல்லாம் வந்து கொலைக்கும், அது இது அவதூறு பேசும், பல விஷயங்கள்லாம் செய்யும். நீங்கள் எல்லாத்துக்கும் போய் ரியாக்ட் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா எத்தனை கொடுத்து வாயை மூடுவீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அந்த போஸ்ட் அவன் போட்ட அந்த வீடியோ நான் வைக்கிறேன், அந்த வீடியோவை பாருங்கள். அது கொஞ்சம் அசிங்கமான வீடியோ தான். இப்போ எங்கெங்க அவரு வந்துகிட்டு இருக்கா? வரடா. ஐயோ யோ ஓடு. அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் இப்படி ஒரு கேவலமான போஸ்ட்டை பார்த்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கோவம் வர்றது வந்து மனுஷ இயல்பு தான். ஆனால் ரியாக்ட் பண்ணுமா வேணாமான்னு யோசிக்கிறது வந்து அதுவும் மனுஷ இயல்பு தான். அதை வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம், அதில் குஷ்பு மேடம் வந்து விதிவிலக்கு அப்படின்ற லெவலில் தான் அவங்க வந்து எப்போ அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதை பாருங்கள். இன்னொரு போஸ்ட் இதையும் வந்து பிஜேபியை கிண்டல் பண்ணி யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு, டிவிக்கே வெற்றின்ட்டு. அதுக்கு வந்து அந்த அம்மா உடனே ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க, ஏன் செருப்பு சைஸு 41 அடி வாங்க தயாரா அப்படின்ட்டு. உடனே அவனை ஏதாவது போட்டான்னு வைங்க. இது இப்படியே வந்து லூப் மாதிரி கண்டினியூ ஆகினே இருக்கும். இது தேவையா இந்த மாதிரி ஒரு மேடமுக்கு அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. தலைவர் வந்து 173 அவருடைய 173rd மூவி, அவர் நடிக்கலையா இல்லை கமல்ஹாசன் சார் பேக் அவுட் ஆகிட்டாரா இல்லை சுந்தர் சி சார் பேக் அவுட் ஆகிட்டாரா, இந்த விஷயம் வந்து கன்ஃபார்ம்டாக யாருக்குமே தெரியாது. ஆனால் பலரும் பல விஷயத்தை போட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் ஊற்றினுறாங்க. சுந்தர் சி போட்டது வந்து அவர் அந்த போஸ்ட்டு அது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார். அந்த போஸ்ட்டை பற்றி பலரும் பல அபிப்பிராயம் சொல்கிறாங்க. அந்த அபிப்பிராயம்லாம் சோஷியல் மீடியாவில் நடக்கிறது தானே, அதை அப்படி போட்டோன்னு கடந்து போகாமல் இந்த குஷ்பு மேடம் வந்து லேடிஸ்க்காக குரல் கொடுப்பேன், லேடிஸ்க்காக அவ்வளோ இதுவாக பேசுகிறவங்க, அவ்வளோ நல்லது செய்யணும்னு நினைக்கிற மாதிரி காமிச்சிக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த உன் அம்மா உன்னை இப்படி தான் பெற்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்றது தான் அதில் உண்மை.
அந்த ஆக்ரோஷ பக்தன் அப்படின்றவன் அவன் போட்டது அவனுடைய பேச்சுக்கு நம்மக்கிட்ட வந்து வேல்யூ கிடையாதுங்க. ஏன்னா அவன் ஒரு அனானிமஸ் பர்சன். அவன் ஏதோ ஒரு சும்மா ஏதோ ஆர்வக்கோளரில் ஏதோ ஒரு வீடியோ நோட்டீஸ் ஆகணுன்றதுக்காக போடுறான். அதை பார்த்து இந்த மாதிரி ஒரு மேடம் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அதுவும் ரியாக்ட் பண்ணதும் பெண்களை இழிவுபடுத்தி தான் அவங்களும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து உங்கள் அப்பா உன்னை இப்படி தான் பெற்றாளான்னு கேட்கல, உங்கள் ஆத்தா உன்னை இப்படி தான் பெற்றாளான்ற லெவலுக்கு ஒரு கேவலமான கேள்வியை கேட்டு அது வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி ஒருவேளை வைரல் ஆகிறது தான் இவங்க 2 பேருக்குமே மோட்டோவோ, இவங்க நோக்கமே அதுதானோன்றது எனக்கு புரியல. ஆனாலும் அந்த வழி வந்து தப்பான வழி, வார்த்தைகள் வந்து தப்பான வார்த்தைகள். இந்த மாதிரி ஒரு மேடம் பண்ணியிருக்கக்கூடாதுன்றது தான் என் ஒப்பீனியன்.